Hi, it's me Arya. Urumi. It's been a fantastic experience. Santosh sir direction. I think everybody knows he's a brilliant technician. அவரோட படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்ஸ் மாதிரி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அது உண்மையிலேயே நான் பார்த்து ஃபீல் பண்ணி அவரு கூட ரசித்து அவர் ஷூட் பண்ண வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிது. I'm very happy and thank you so much sir, and also thanks to Prithvi. He's been a fantastic actor and a person. He's in fact produced the film also, the same film. ஸோ ஐம் ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன். வணக்கம். இந்த படத்தில் இந்த பயங்கரமான கம்பீரமான தமிழ்லாம் பேசியிருப்பேன். அது கம்ப்ளீட்டாக என் நண்பன் சசிகுமாரோட கிரெடிட் தான். எனக்கு இந்த ஃபில்ம் இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ பர்சனலி. ஏன்னா இது ஆரம்பிக்கும் போது ராவணன் படத்தோட ஷூட்டிங் டைமில் தான் சந்தோஷ் சிவன் ஒரு ஐடியா என்கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம நாட்டில் வெள்ளைக்காரன், அது 14th 15th century, இந்த வெள்ளைக்காரன் வந்த டைமில் இருக்கிற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஹேஸ் பீன் டாக்குமெண்டட் இன் தேர் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம படிக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ், இருக்கிற டாக்குமெண்டேஷன், இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஜேர்னல்ஸ் எல்லாமே ஹேவ் பீன் ரிட்டன் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி வெஸ்டர்னர்ஸ். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், அது ஒரு பெயிண்டிங்காக இருந்தாலும், ஒரு ஃபில்மாக இருந்தாலும், ஒரு ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்காக இருந்தாலும், there is nothing about the 14th and 15th century history of India that has been documented from our perspective. நம் நாட்டு ஆள்கார அந்த காலத்தில் எப்படி நினச்சி எப்படி பார்த்தேன் இந்த வெள்ளைக்காரங்களை, அவ இங்கே வந்ததுனால இங்கே வெல்கம் ஆர்யா, இங்கே வந்ததுனால வாட் டிஃப்ரென்ஸ் இட் மேட் டு அவர் சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஃபேப்ரிக், அதை பற்றி ஒரு படங்கிற தாட்டில் ஆரம்பிச்சு அப்புறம் it grew and it became a much bigger idea than it initially was. அன்னைக்கெல்லாம் நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதா there is no idea. சந்தோஷ் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், why don't we do it ourselves-னு சொல்லி. இது ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது தான் இது ஒரு சின்ன மலையாள படங்கிற நிலைமையில் இதை பண்ண முடியாதுங்கிறது we realized. So we invited a partner and that was Mr. Shaji Narration. பட் அன்னைக்கு இதோட ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்காக, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்காக என்னோட சங்கர் ராமகிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்டை நான் இன்வைட் பண்ணி when we landed on a script we realized that இது ஒரு மலையாள படமாக பண்ண முடியாது. and it was way beyond the scale and the canvas was way beyond what Malayalam could afford. So இந்த மாதிரி ஒரு தாட் ஒரு ஃபில்ம் மீடியத்தில் கொண்டு வரணும்னா the only option was to think of a multilingual. அப்படி தான் ஒரு bilingual version ஷூட் பண்ணலான்னு நினச்சி we landed on Shashi, and அப்புறம் Shankar and Shashi together made scripts for Malayalam and Tamil. If you have seen the Malayalam version, both films are very different. மலையாளத்தில் in fact screenplay எல்லாமே it's a little different, and Tamil is another version. We also have an English version which we are still working on. But why this film is so special for me is ஃபில்ம்ங்கிற மீடியத்தோட the high point of its creativity would be when it's able to transcend linguistic borders. இந்த நாட்டோட படம் இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமே, அந்த நாட்டோட படம் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமேங்கிறத விட when a film is seen as a form of art, இப்போ பிக்காசோட ஒரு பெயிண்டிங் உலகம் பூரா ரசிக்கிற இல்லை, அதே மாதிரி ஒரு ஃபில்மை if people across boundaries, across states, across languages, across cultures can identify with a form of art, that is what makes it great. So that was our endeavor. அந்த மாதிரி ஒரு ஃபில்ம், அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் சினிமா எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது தான் உரிமைங்கிற படத்தோட பின்னில் இருக்கிற தாட். அதுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் ஃபெல் இன் பிளேஸ், இன்ஃபேக்ட் வித்தவுட் அஸ் பிளானிங். அதோட மிகப்பெரிய இது சந்தோஷ் சிவன் என்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். இந்த படம் சந்தோஷ் சிவன் இல்லைன்னா எங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா இது when people see the film, especially when I showed it to my North Indian friends and all, nobody is believing me when I told them this film was shot in 65 to 70 days. அது எப்படி நீங்கள் it's impossible, பண்ண முடியாது. But it was actually shot in 65 to 70 days. I myself don't know. நான் பண்ணிட்டு இருக்கிற சாதாரணமான இந்த ஒரு குடும்ப கதையெல்லாம் சொல்கிற மலையாள படமே 85 days ஷூட்டிங் போகுது. இது எப்படி 65 to 70 days ஷூட்டிங் முடிச்சேங்கிறது இன்னைக்கு எனக்கே தெரியாது. இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சந்தோஷ் சிவன். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், ஒரு 65 days முடிச்சங்கிறது இல்லை விஷயம். இஃப் யூ see the film, இது ஒரு டிவிடி பார்க்கும்போது at any point of time you freeze it, you will get a painting. ஸோ
அந்த மாதிரி, it's a film that is created like that. That is completely because of Santosh Shivan. And Santosh Shivanoda name irukkiradnaala what happened was so many established technicians and actors were prepared to come and work with us because they all wanted to be part of a Santosh Shivan film. Now sonna mari, when we thought of a film that will transcend linguistic borders, then we had to get actors who will do the same. இந்த கேரளாவில் இருக்கிற மலையாள மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆக்டர்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் இட் தென் பிகம்ஸ் வி லூஸ் த பேன் இண்டியன் அப்பீல். ஸோ தென் வி செட் அவுட் டு டாக் டு பீப்புள் இஃப் தே வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் அ மல்டிலிங்குவல் ஃபிலிம் தட் வில் பி பார்ன் அவுட் ஆஃப் கேரளா. அண்ட் தேங்க்ஸ் டு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்யா, வித்யா பாலன், தபு, ஜெனீலியா, பிரபுதேவா சார், அமோல் குப்தே, நிறைய பேர், all of them, I don't think we had to ever look for an option in this film. Every single actor who we spoke to, the first phone call or the first meeting ended in a yes. So அது எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு லக் கிடைக்காது. ஸோ இவ்வளோ ஆக்டர்ஸ், ஒரு பெரிய ஆன்செம்பிள் காஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. இவ்வளோ ஆக்டர்ஸ் வரும்போதே இது என்னமோ ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், இட்ஸ் நாட் அ நேட்டிவிட்டி பேஸ்ட், ரீஜியன் பேஸ்ட் ஃபிலிம்ங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வருது. அதுவும் உரிமைங்கிற படத்தோட ஒரு பெரிய வெற்றி. நான் ஆக்சுவலி நேற்று நைட்டு தான் சென்னை லேண்ட் ஆனேன். ஸோ என் ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 9:45 நைட் ஆகிடுச்சு. ஸோ சசி சொன்னேன், சார் அப்படியே கொஞ்சம் தியேட்டரில் போய் ஒரு லேட் ஷோ இருக்குது, 10:40 ஷோ இருக்குது, போய் படத்தோட ஒரு ரீல் பார்த்து போயிடலான்னு சொல்லி, சரி போகலாம். அப்போ நான் ஏதோ 10:40 ஷோ, ஒர்க்கிங் டே வேறு, என்னையும் சேர்த்து ஒரு 10 பேர் இருப்பாங்க தியேட்டர்லன்னு நினச்சி சத்தியம் 6 degreesல போனேன். ஒரு சீட்டு வேக்கன் இல்லைங்க. ஐ வாஸ் ஷாக்ட். நான் தியேட்டரில் முதல்ல ஏறி சசி இந்த தியேட்டரில் நினைக்கிறேன், இல்லை சார் இதான் சொல்லி ஐ வாஸ் ஸோ ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். ஒரு Thursday night 10:40 ஷோக்கு வந்து தெர் வாஸ் நாட் ஒன் வேக்கன்ட் சீட். ஸோ தேங்க்யூ தமிழ்நாடு, தேங்க்யூ தமிழ் மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்தை you've recognized the effort and you have realized what this film is about. So thank you. இந்த ஒரு press meet வந்து இதுக்கும் தான் I want to express my gratitude to Tamil Nadu and the wonderful audience that you have who appreciates good, different, standalone cinema. இன்னும் இந்த படத்தை if you have not seen, please make it a point to go to the theaters and watch. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இவ்வளோதான் இன்னும் பணம் செலவு பண்ண முடிஞ்சாலும், இவ்வளோ எஃபர்ட் எடுக்க முடிஞ்சாலும், இட் மைட் நாட் ஹேப்பன் அகெயின். நான் சொன்ன மாதிரி எல்லாமே பிளானிங்கில் நடக்கிறது இல்லை. ஏதோ everything fell in place and it happened once. So this might be a once in a lifetime film. So thank you all for being here. And after Arya and Deepak speaks, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ப்ளீஸ் go ahead. அடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உரிமை பிருத்திவி சொன்ன மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் எனக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட் கால் கூட இல்லை, பாதி காலில் எனக்கு சரி செட் ஆகிடுச்சு. ஏன்னா விஷ்ணு கால் பண்ணி சந்தோஷ் சிவன் சார் கால் பண்ணுவார் அவர் படத்துக்கு, பிரித்தி அவன் கால் பண்ணுவார் அப்படின்னு. சரி மச்சான் நீ ஓகே சொல்லிடு, எதுக்கு அவங்களெலாம் கால் பண்ண வைக்கிற அப்படின்னு. ஸோ பட் என்னன்னா ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு வந்து சந்தோஷ் சிவன் சார் கூட ஒர்க் பண்ண நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நிறைய வாய்ப்பு கேட்டு அப்ரோச் பண்ணியிருக்கேன். இப்போயுமே சொல்லுவார், ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது கூப்பிட்றேன் ஆரியா அப்படின்னுவார். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ உரிமை. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days தான் ஒர்க் பண்ணேன். பிருத்திவி சொன்ன மாதிரி 65 daysல இந்த மாதிரி படம் பண்ணேன்னா ஐ திங்க் இட்ஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஏன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு டைரக்டர், விஷுவலாக நல்லா வரணும், அதோட டெக்னிக் எல்லாமே. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி படம் வந்து 65 daysல ஷூட் பண்ணுறது வந்து இட்ஸ் எ டாஸ்க். அண்ட் அந்த குவாலிட்டியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து டபுள் ஆக்ஷன் அப்படி இப்படின்னு சொன்னால் சரி எப்படி ஒரு 1 week எடுத்துப்பார் அப்படின்னு நினச்சேன். சரி சார் டேட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னேன். 3 days தான். 3 daysனால் டே நைட்லாம் ஷூட் பண்ணல. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 5 o'clock ஓகே பேக்கப் அப்படின்னு ஒரு. ஸோ 3 daysல வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபைட்டு 2-3 சீனு ஒரு வேறு 2 கெட்டப்பு பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணார். அண்ட் ஹி ஹேட் த குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ பிரில்லியன்ட் டெக்னீஷியன். என்ன ஒரே ஒரு வருத்தம், படம் சொல்லும்போது அவர் வந்து ஆரியா இதில் வித்யா பாலன், ஜெனியில் அவர் பெரிய லிஸ்ட்டு சொன்னார். பா சூப்பராக இருக்கும்பா ஷூட்டிங் ஸ்பாட்னு நினச்சிட்டு போனேன்.
ஆனால் அவங்க இல்லாத டைமில் அவர் கூப்பிட்டார். அதான் எனக்கு ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் இன்ஃபேக்ட் பண்ணி முடிச்சப்புறம் he was very kicked about the whole thing and I wanted to take the film internationally and I think he just done that. So it's a big attempt. ரொம்ப I mean in fact I'm very proud, very happy and in fact என் ஃபேமிலியில் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு எஸ்பெஷலி மை கிராண்ட்மா, என்னடா நீ தமிழ் நீ பேசுகிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லா படம் பார்த்துட்டு, சரி உங்களுக்காக ஒரு மலையாளம் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒன் ஷி saw the film, she called me and she said, நீ ஃபஸ்ட் டைம் பேசி எனக்கு புரிஞ்ச படம் இது தான் அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் ஸோ மை ஃபேமிலி வைஸ் everything, I mean it's been a good film. People started recognizing me more in Malayalam as well as, I mean after Urumi it being எப்போவுமே கேரளாவுக்கு போனால் அந்த படத்தை பற்றி தான் பேசுவாங்க எனக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பீன் பிரில்லியன்ட். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரெஸ் அண்ட் த மீடியா who is supporting this film big time. Thank you so much. Let me start by thanking you all so much for accepting my music and making it such a big hit, because anybody would love to make music for the Tamil audience, because this is in the whole of India. I think when you talk about north it's Bombay, and when you talk about south it is Tamil Nadu. So in such an industry where it is really recognized all over the country, when a music clicks, that's one of the most happiest moments for any music director. And as far as I'm concerned and my music is concerned, the composing was very interesting, because working with Santosh sir is it's truly it's an unforgettable experience, because the way he gives you the situation for every song, it's basically like when he narrates the situation you feel like you're watching the movie, because he's such a perfectionist in whatever he does, and he actually acts and makes it so easy while he is narrating the story. So composing was really interesting, and I am not actually a music director of this genre. This is a very periodic film, and it's very ethnic, very organic music with only live instruments, folk music. And if you actually look into my past, I've made so many songs in Malayalam, and I've worked with Prithviraj, and he's a very good friend of mine. So in all these projects, it's very, very contemporary urban music that I've done. And when I came to do this movie, it was like a challenge for me, working with Santosh sir and doing something new. And the best part is it worked, it clicked very well, and you've all accepted it. And every song when it was composed keeping in mind that it is not for one language. It has to be having really good scope for doing it multilingual. So even during composing we had sung the songs in Tamil, in Malayalam, even in Telugu, and we had all these options set correct. So the tunes were not strictly of any particular regional language. That's why I believe things have been working so well even after it's released. Even in Telugu, when it was the audio was released, it was actually a hit.